புதுச்சேரியில் இலவசமாக சிகரெட் கேட்டு கடை உரிமையாளரை கொலை செய்ய முயற்சித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் கடந்த 40 ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை பின்புறம் உள்ள ஜெயின் லாஞ்ச் வீதியில் டீக்கடை ஒன்று நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் பிரபாகரனிடம் இலவசமாக சிகரெட் கேட்டுள்ளார். அதற்கு அவர் தரமறுக்க ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரன் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் அங்கு ரகளையிலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க முயன்றபோது அவர் போதையில் தரையில் புரண்டு போலீசாருடன் செல்ல மறுத்தார். பின்னர் போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்றும் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பிளாட்பார்ம்களில் தங்கி தினமும் மது அறிந்து கொண்டு சுற்றித் திரிவதும் தெரியவந்தது. மேலும் கழுத்தில் அறுபட்ட டீக்கடை உரிமையாளர் பிரபாகரன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.